தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களை நேரில் சந்தித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தெளிவான மனநிலையுடன் அமைதியாகவும் தைரியமாகவும் தேர்வு எழுத அறிவுறுத்தல். கும்மிடிப்பூண்டியில் அமைக்கப்பட்டுள்ள மிட்சுபிஷி உற்பத்தி தொழிற்சாலை தலைமைச் செயலகத்தில் இருந்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்பமனு விநியோகத்தை தொடங்கியது தேமுதிக. யாருடன் கூட்டணி என்பதை வரும் 17ஆம் தேதிக்குள் அறிவிப்பேன் என பிரேமலதா உறுதி. சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்பமனு விநியோகத்தை தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே நிறுத்தியது தவேக. ஒரு சில மணி நேரங்களில் விண்ணப்பங்கள் தீர்ந்ததால் நிறுத்தப்பட்டதாக தகவல். காலையில் குறைந்த தங்கத்தின் விலை மாலையில் உயர்ந்தது. ஒரு சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்து 1,14,000 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். தெளிவான மனநிலையுடன் தைரியமாக பொதுத் தேர்வை எழுதும்படி பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். பொதுத் தேர்வுகள் நடைபெறவுள்ள நிலையில் சுமார் 100 மாணவர்களை பிரதமர் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். முன்னதாக பிரதமர் சந்திப்பிற்கான அழைப்பில் ஏராளமான மாணவ மாணவியர் பதிவு செய்தனர். அவர்களில் தமிழகத்தின் கோவையைச் சேர்ந்த மாணவர்கள் உள்ளிட்ட 100 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். திமுகவில் இளைஞர்கள் இல்லை என்ற மாய தோற்றத்தை சிலர் உருவாக்கியதாகவும் அதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொய்யாக்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சுமார் 1 லட்சம் பேர் பங்கேற்கும் திமுக இளைஞரணி மாநாடு விருதுநகரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக முதலமைச்சர் வீடியோவில் அழைப்பு விடுத்திருக்கிறார். தவேகவில் விருப்பமனு விநியோகம் இன்று தொடங்கி சில மணி நேரங்களிலேயே தீர்ந்து விட்டதால் நாளை வரும்படி தொண்டர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேக விருப்பமனுவை பெற ஏராளமானோர் இன்று பனையூர் அலுவலகத்தில் குவிந்தனர். ஒரே நேரத்தில் 100கணக்கானோர் குவிந்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. தங்கள் தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என்று ஏராளமானோர் விருப்பம் தெரிவித்தனர். இதனிடையே சில மணி நேரங்களிலேயே விண்ணப்ப படிவம் தீர்ந்துவிட்டதால் விநியோகம் நிறுத்தப்பட்டது. தேமுதிக கூட்டணி குறித்த அறிவிப்பை வரும் 17ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக பிரேமலதா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கூட்டணி குறித்த அறிவிப்பை தேமுதிக இதுவரை வெளியிடவில்லை. கடந்த 3ஆம் தேதியே முடிவை அவர் அறிவித்திருந்த நிலையிலும் எதுவும் தெரிவிக்கவில்லை. இதனிடையே தேமுதிக விருப்பமனு விநியோகம் இன்று தொடங்கியது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா கூட்டணி குறித்த முடிவை வரும் 17ஆம் தேதி தெரிவிப்பதாக உறுதிபட தெரிவித்தார். தொழில் முதலீடு விவகாரத்தில் திமுகவின் முகமூடி கிழிந்து விட்டதாக அன்புமணி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கையெழுத்தான தொழில் முதலீடுகளில் இது 8.20% மட்டுமே வந்திருப்பதாகவும், ஆனால் ஒட்டுமொத்த முதலீடும் வந்துவிட்டது போல ஒரு மாய தோற்றத்தை திமுக அரசு கொடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தொழில் முதலீடுகளை பொறுத்தவரை தொடக்கத்தில் இருந்தே திமுக அரசு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவதாகவும் அன்புமணி கூறியுள்ளார். திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும் சில அதிமுக தலைவர்கள்தான் விஜயை குறை சொல்வதாக தவேக நிர்வாகி நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். விஜய் கருப்பு பணம் வாங்குவதாக திண்டுக்கல் சீனிவாசன் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகிறார். இதற்கு பதிலளித்துள்ள நிர்மல்குமார், ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவை மக்கள் புறக்கணித்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார். விஜய் மீது குறைகள் எதுவும் இல்லாத காரணத்தால் இதுபோன்ற பொய்யான பழியை சுமத்துகிறார்கள் என்றும் நிர்மல்குமார் குறிப்பிட்டுள்ளார். சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி திரைப்படத்தை OTTயில் வெளியிட தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அந்த திரைப்படத்தின் கதை தன்னுடையது என இயக்குனர் வருண் ராஜேந்திரன் தொடர்ந்த வழக்கில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் போன்ற வரலாற்று நிகழ்வுக்கு யாரும் காப்புரிமை கோர முடியாது என்றும், பராசக்தி படக்கதை முழுவதும் சுதா கொங்கராவால் எழுதப்பட்டது என்றும் படக்குழு தரப்பில் வாதிடப்பட்டது. சம்பாதித்தால் வருமான வரி கட்டித்தானே ஆக வேண்டும் என்று தமிழிசை தெரிவித்திருக்கிறார். விஜய் வருமான வரி அபராதம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். மற்றபடி இந்த விவகாரத்தில் சட்டப்படியே நடக்க வேண்டும் என்றும், அரசியலுக்கு வந்துவிட்டால் விமர்சனங்களை சந்தித்துத்தானே ஆக வேண்டும் என்றும் தமிழிசை கூறினார்.
தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது. இன்று காலை சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்தது. ஆனால் மாலையில் 1040 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் 1,14,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 14,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.